சுதியை காணாமல் ரவி பதட்டமாக ஒவ்வொரு இடத்துக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்காரு. அந்த நேரம் சுதியோட அம்மா அப்பா 2 பேரும் அங்கே வராங்க. எங்கே என் பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே தான் பக்கத்தில் வெளியே போயிருக்கிறா, இப்போ வந்துடுவா அப்படின்ட்டு ரவி சமாளிக்கிறாரு. இதை பார்த்துட்டு முத்து ரவி கிட்ட போயிட்டு, என்னாச்சு, ஏன் பதட்டமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. காலையிலேருந்து சுதியை காணோம், எங்கே போனானே தெரியல. நானும் ஃபோன் அடித்து பார்த்துட்ருக்கேன், ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறா, சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்பி புறப்பட்டு போகிறாங்க. சுதி வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு விசாரிக்கிறாங்க. இன்றைக்கி சுதி இங்கே வரலையே அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஒவ்வொரு இடத்தையா முத்து தேடிட்டுருக்காங்க. கடைசியில் சுதியோட சொந்தக்கார பையன்தான் சுதியை கிடச்சி வச்சுருக்கிறான். தேடி கண்டுபிடிச்சி அவங்க கூட ஃபைட் பண்ணி முத்து சுதியை ஒரு வழியாக மீட்டு கொண்டு வராரு. வீட்டுக்கு 2 பேரும் வராங்க. அதுக்குள்ளே சுதியோட அம்மா அப்பா பயங்கரமாக ரகலை பண்ணிகிட்ருக்காங்க. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் சுதியோட அப்பா ரவி கணத்தில் ஓங்கி அறையிறாரு. இதை சுதி பார்த்துட்றாங்க. என்னப்பா சரிங்க, எப்படி நீங்கள் அவரை அடிக்க போகலாம் அப்படின்ட்டு பயங்கர கோபமாக வாக்குவாதம் பண்ணுறாங்க.